அன்பான நேயர்களே, காலை வணக்கம். சொற்றுணை வேதியல் ஜோதிவானவன் ஒற்றுணை தீர்ந்த பொருந்தகை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலினிற் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டிவோர் கடலினிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே. துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினோ நெஞ்சகமோ நைந்து நினைவில் நாள்தோறும் பஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம்னு சொல்கிறது. பிரதமை திதி. இந்த பிரதமைனா பாட்டுமுன்னு சொல்கிறது. நேற்று அமாவாசை, இன்னைக்கு மறுநாள் பாட்டும், அதை பிரதமைன்னு சொல்கிறது. இந்த பிரதமை இரவு 11:06 வரை இருக்கு, பின்னாடி திதியை வந்துடுது. பரணி நட்சத்திரம் இரவு 11:25, பின்னாடி கார்த்திகை. பரணி இருக்கிற வரை சித்த யோகம், கார்த்திகை வந்தால் மரண யோகம். ராகுகாலம் எப்போதுமே திங்கட்கிழமை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகர் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, நாள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இன்று மேஷத்தில் சூரியன் சந்திரன் 2 பேர் மேஷத்தில் இருக்காங்க. நாளை வரை அதில் இருப்பாங்க. சந்திரன் அதில் இருப்பார். ரிஷபத்தில் குரு இருக்கார். கடகத்தில் செவ்வாய் இருக்குது. கேது சிம்மத்துக்கு வந்துட்டார். கன்னியிலேருந்து வந்துட்டார். கன்னி சுத்தமாக இருக்குது. இப்போ சனி ராகு 2 பேருமே கும்பத்தில் இருக்காங்க. புதனும் சுக்கிரனும் மீனத்தில் இருக்காங்க. இதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இன்று குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அருமையான அமைப்பு. இந்த 3ஆம் இடம் என்பது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3-4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் இந்த 2 ஆண்டுகள் குருவுக்கு ஒரு நல்ல பலன் நடைபெறாது. பார்த்து கவனமாக நடந்துக்கணும். ஆனால் அந்த 3ஆம் இடத்துல வந்தாலும் அந்த குருவுடைய பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அந்த பார்வை மிகச்சிறப்பாக இருக்கும். குரு இருப்பதை விட பார்வைக்கு நல்ல பலன் சொல்கிறது. அதனால் அன்பான நேயர்களே, குருவனுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் மேஷராசி என்பவர்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு சனி பகவானும் ராகுவும் 11 இருக்காங்க. லாபஸ்தானத்தில் இருக்காங்க. 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. 1.5 வருஷம் இருப்பாங்க. குரு 1 வருஷம் தான் இருப்பார். சனி ராகு 1.5 வருஷம் இருப்பாங்க. நல்ல பலனை தருவாங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவான். உங்களுக்கு நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ராகுவும் சனியும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. 10ல் ஒரு பாவி இருக்கணும்னா 2 பாவி இருக்காங்க. அதனால் தொழில் நன்றாக இருக்கும். நேரமும் நல்லா இருக்குது. குருவனுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு உங்களுக்கு அருமையான நாள். இந்த ஓராண்டில் நீங்கள் என்ன செய்தாலும் நல்ல விதமாக முடியும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் 10 லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் ஏற்படும், இடமாற்றங்கள் கிடைக்கும். அதனால் வேறு வீட்டுக்கு போகலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி மாற்றங்கள் கிடைக்கலாம். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த ஓராண்டு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுடுவாங்க. கடகராசி என்பதில் உங்களுக்கும் குரு 12ஆம் இடத்துல வந்திருக்காரு. உங்களுக்கு எந்த கிரகமும் சிறப்பாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சூரியன் 10ல் இருக்குது, ராசிநாதன் 10ல் இருக்குது. தொழிற்சாலை நன்றாக இருக்கும். அதாவது
அமோகமாக இருக்கும். கொட்டோ ஒட்டுன்னு கொட்ட போகுதுங்கிறத விட தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். நீங்கள் நம்ம முயற்சி பண்ணால் தான் அது நடக்கும். படுத்து கிடந்தால் வந்து கொட்டாது. அதனால் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நன்றாக இருக்கும், நல்லது நடக்கும். தொழில் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக இருந்தால் செலவானாலும் தெரியாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது நல்ல விரயமாக பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இந்த மாதிரி ஏதாவது நல்லது செய்யுங்க. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனி ராகுவும் 7ல் இருக்காங்க. மனைவினுடைய உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. அருமையான நாள். கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது இல்லை. ஆனால் சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காங்க. இது ரெண்டும் அருமையான நாள். 6ஆம் இடம் வந்து மிகச்சிறப்பான நாள் இடம். அதனால் கன்னியில் 6, ராகுவுக்கு 6ஆம் இடம் நல்லது, சனிக்கு 6ஆம் இடம் நல்லது. அதனால் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு ராகுவும் சனியும் நல்லது பண்ணும். ஆனால் குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை பார்க்கின்ற அன்பர்கள்லாம் மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து பதவி எதிர்பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுவீங்க, முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு ஆண்டுக்கு நல்ல பலன். இப்போ 28ஆம் தேதி குரு பேச்சு. ஆனால் இப்போ இப்போவே பலன் வந்துடும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பலன் வந்துடும். அதனால் துளாராசி என்பதுக்கு நல்ல நாள். ஒரு ஆண்டுக்கு நல்ல அருமையாக இருக்குது. பார்த்து ஞாபகமாக நடந்துங்க. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 4ல் ராகு இருக்குது, 4ல் சனி இருக்குது. குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அஷ்டம குரு. ஓராண்டு எதுவும் செய்யாதீங்க. விருச்சிக ராசி என்பதுக்கு நேரம் சரியில்லை. ஓராண்டுக்கு எந்த புதிய முயற்சியும் பண்ணாதீங்க. முதலீடெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ என்ன போன வருஷம் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நாட்டிடுவாங்க. சித்தைக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே செஞ்சுடுவாங்க. புதுசாக எதையும் பண்ணாதீங்க. முதலீடு பண்ணிங்கன்னா தடைப்பட்டுடும், நட்டமாயிடும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு சனி ராகு 3ல் இருக்காங்க. அதனால் நல்லது நடக்கும். குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல வந்துட்டாங்க. தனுசு ராசி என்பதற்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும். வீடு கட்ட வேண்டிய நினச்சிங்கன்னா வீடு கட்டலாம். வெளிநாட்டுக்கு போகலாம். நல்ல சம்பாத்தியங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று 4ல் இருக்காங்க. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடாது தனுசு ராசிக்கு. அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ல் சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. 6ஆம் இடம் ரணம், நோயை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஓராண்டுக்கு யாராவது நீங்கள் உங்களை சார்ந்தவங்க யாருக்கு வந்து யாராவது முடியலைன்னா உடனே பார்த்துருங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கக்கூடிய நாள். நல்ல காரியங்களாக நடக்கும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் ஜென்மத்தில் சனி ராகு இருக்குது. இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ல் இருக்கார். அதுவும் நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். மீனராசி என்பதில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7ல் சனி நடக்குது. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். இப்படி கணக்கில் வயதுக்கு தக்கபடி, அதாவது 30 வயதுக்குள்ளே இருந்தால் முதல் சுற்று, 30 வயசுக்கு மேலே வந்தால் 2வது சுற்று, 70 வயசுக்கு மேலே வந்தால் 3வது சுற்று, முதல் சுற்று மங்கு சனி, 2வது சுற்று பொங்கு சனி, 3வது சுற்று மரண சனி. இப்படிலாம் இருக்குது. அன்பான நேயர்களே, மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். நல்லதே நடக்கும். இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்ல பலன். அதனால் நமக்கு இறைவனுடைய வழிபாடு தான் நமக்கு செய்ய வேண்டும். அதனால் இறைவன் இருக்கிறான், பயம் இல்லை. கடவுள் இருக்கிறான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிவாய நம என்ற சிந்திப்பாருக்கு அபாயம் ஒரு நாடும் இல்லை. அன்பான நேயர்களே, ஜோதிடம் என்பது மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமான ஓர் அங்கமாகிறது. ஜோதிடம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாகிறது. கிரகங்களின் அசைவுகளை ஆராய்ச்சி செய்து இறைவனின் அருள் கொண்டு அரிய கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை யார் தந்திருக்கிறார்கள்? பிரகத் பராசர கோரா என்ற நூலில் உலக சிருஷ்டி காலத்தில்
எல்லாம் வல்ல இறைவன் அருளிய வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை செய்வதற்குரிய கால நிர்ணயத்தை அறியும் பொருட்டு இச்சோதிட சாஸ்திரத்தை கற்க முனிவருக்கு பிரம்மதேவன் உபதேசித்தார். அதாவது இந்த உலகத்தில் கர்மங்கள் செய்வதற்கு, கர்மம்னா காரியங்கள் என்று பொருள், செய்வதற்குரிய சாஸ்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பிரம்மதேவன் கற்க முனிவர் என்ற முனிவருக்கு உபதேசித்தார் என்று இந்த சாஸ்திரத்தை அக்கறையோடும் பக்தியோடும் குறுமுகமாக கேட்டு உணர்ந்த புத்திமான்கள் குருவின் ஆசீர்வாதத்தாலும் சாஸ்திரத்தின் ஞானத்தாலும் சர்வ பாவங்களில் நின்று நீங்கி நன்மை அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ இந்த ஜோதிடம் என்ன ஆகி போச்சுன்னா கேலி கூத்தா போச்சு. இது இந்த சாஸ்திரம் தெரியாதவங்கெல்லாம் ஜோதிடத்தை பார்க்க ஆரம்பிட்டாங்க. எல்லாரும் யார் வேணாலும் பார்க்கலாம், படித்தவங்க யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த சாஸ்திர ஞானம் வேணும், பக்தி ஞானம் வேணும். தவறா மந்திரத்தெல்லாம் உச்சரிக்கப்படாது. தமிழில் எழுதி வச்சுட்டு சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது. சமஸ்கிருதம் தெரிஞ்சால் அந்த ஸ்லோகங்களை சொல்லணும். இல்லைன்னா தமிழ் ஸ்லோகங்கள் நிறைய தமிழ் ஸ்லோகங்களில் நமக்கு வேதங்கள் பிரமாதமாக இருக்குது. தமிழ் மந்திரங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு உதாரணத்தை காமிக்கலாம். அதனால் நமக்கு சாஸ்திரங்கள் படிக்கலை, சமஸ்கிருதம் படிக்கலை, ஏன் அதை போய் தப்பாக சொல்லுவானே, அந்த உச்சரிப்பை நம்ம தப்பாக சொல்லணும்னா பரங்கள் தப்பாக வந்துடும். இதை எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாபெரும் தவறு. சாஸ்திர முறைப்படி இந்த ஜோதிடத்தை நம்ம பலன் கூறினோமேனால் நமக்கு ரொம்ப நல்லது. மாவீரன் அலெக்சாண்டர் நாம் எடுத்த திட்டங்களுக்கெல்லாம் கலிஸ்தேனிஸ் என்ற வானசாஸ்திரியை கூட்டி செல்வது உண்டாம். கலிஸ்தேனிஸ் என்ற ஒரு வானசாஸ்திரி இருந்தான். பெரிய வானசாஸ்திரி, ஆராய்ச்சியாளர். வானசாஸ்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான் எல்லாத்தையும். அவனை தான் எல்லா இடத்துக்கும் இந்த அலெக்சாண்டரை கூட்டிகிட்டு போயிருக்கார். அவர் போகிற இடங்களில் பூரா இந்த கூட்டிச் செல்வது உண்டு. அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்ததால் ஜோதிட விருத்திக்கு உதவியாக இருந்தார் என்று கூறுகிறார்கள். ஜோதிடர் என்ன பண்ணார், அலெக்சாண்டர் என்ன பண்ணார்னா, இந்த ஜோதிடரை வானசாஸ்திரியை கூப்பிட்டு இந்தியாவுக்கு நம்ம போகணும், படையெடுத்து போகணும், சண்டை உடனும் இந்தியாவோட அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவர் சொல்லுவாங்கன்னா, வேண்டாம், இந்தியாவுக்கு நம்ம போக வேண்டாம், நேரம் சரியில்லை, இல்லை கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வரலாறுல கூட படிச்சிருக்கோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அந்த வரலாறு, புருஷோத்தமனுங்கிற ஒரு மன்னனோட சண்டை போட்டு அவனுடைய போர் திறமையை கண்டு இவனை நம்ம கொல்லிடக்கூடாது, பெரிய மாவீரன் இவன் அப்படின்னு சொல்லி அவனை நண்பனாக்கி அவனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்து அங்கேயே தங்கினார். அதுக்கப்புறம் இந்தியாவில் யாரோடையும் சண்டை போடலை. திரும்பி போகும்போது ஊருக்கு போகல. இடையிலே அவருக்கு விஷஜுரம் இறந்து விட்டதான். அதுக்கு தான் அந்த கலிஸ்தோனி சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் தான் அந்த அலெக்சாண்டர் இறந்ததாக கூறுகின்றாங்க. அதனால் அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்ததுனால நமக்கு ஜோதிட அபிவிருத்தி ஆவதற்கு பெரிய சாதகமாக இருந்தது என்று பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதனால் ஏன்னா அந்த அலெக்சாண்டர்னாலே யார், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவர் பெரிய ஜோதிடத்தில் பெரிய கெட்டிக்காரனாக இருந்திருக்கான். ஜோதிடத்தை கேட்காம பார்க்காம எதையுமே போர் செய்யணும்னா ஜாதகத்தை பார்த்து கிரகங்களை ஆய்வு செய்துட்டு அந்த கலிஸ்தோனி சொன்னால் தான் சண்டைக்கு போவார், இல்லைன்னா போவார். ஆனால் அவர் பேச்சை மீறி வந்தது இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு புருஷோத்தமனோட சண்டை போட்டவன சின்ன குட்டி நாடு, அவனோட சண்டை போட்டவனா அவனுடைய வீரத்தை கண்டு இவன் நம்ம அழிச்சிடக்கூடாது, மாவீரன், வீரனுக்கு தான் வீரத்தை பற்றி தெரியும். அதனால் அந்த மாதிரி இருந்தார் என்று சொல்லுகிறாங்க. கல்பம் மனோராட்சித்தி என்பவர் பாக்தாத் பழஞ்சோதிட நூல்களை அரபி மொழியில் மொழிபெயர்த்து எழுதினார். இவ்விதம் அறிய வாய்ப்பு வாய்ந்த இந்த ஜோதிடம் அரபு மொழியிலேயே ஜோதிடம் இருந்திருக்கான். எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. ஆனால் இஸ்லாமியர்களாக நாங்கள் ஜோதிடம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் கிறிஸ்தவரும் அலெக்சாண்டரும் ஜாதகத்தில் பெரிய மன்னனாக இருந்திருக்கிறாங்க. கல்ப மனோராட்சித்தி என்ற முஸ்லீம் பாக்தாத் பழஞ்சோதிட நூல்களை அரபி மொழியில் மொழிபெயர்த்து எழுதிக்கிறார். அப்படின்னா இப்பெரும் அரிய வாய்ப்புகளை கொண்டது இந்த ஜோதிட நூல். இந்த ஜோதிட நூலில் நமக்கு நிறைய பழைய நூல்கள்லாம் இருக்குது. இதில் நமக்கு இப்பொழுதைக்கு நமக்கு கிடைத்தது கீரனூர் நடராஜன் எழுதிய ஜாதக அலங்காரம். அது தமிழ் நூல்.
அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய எல்லா இதிகாசங்கள் புராணங்களையும் வடமொழி நூல்கள், தமிழ் நூல்கள், கந்த புராணம், பெரிய புராணம், ஹரிச்சந்திர புராணம், திருக்குறள், ஔவையார், இப்படி நிறைய நூல்களெல்லாம் எடுத்து திருவேங்கட புராணம், இது மாதிரி நிறைய நூல்களெல்லாம் எடுத்து இன்னமும் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது அதில். இதெல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வில்லி பூத்தார பாரதம் அதையும் சொல்கிறாரு, தாய்மானவர் பாடலை சொல்கிறாரு, லிங்க புராணத்தை சொல்கிறாரு, சித்தாந்த சிந்தாமணி, நல்லாப்பிள்ளை பாரதம், நீதிசாரம், பட்டினத்தார் பாடல், விநாயகபுரம், திருவிளையாடல் எங்கெல்லாம் எடுத்திருக்காரு பாருங்க. இதெல்லாம் அதில் அவர் எடுத்திருக்கிறார். பாகவதம், வாக்குண்டாம், கந்த புராணம், ஹரிச்சந்திர புராணம், தேவாரம், நல்வழி, அருணைநாத அந்தாதி, சாதக சிந்தாமணி, திருக்குறள், திருமந்திரம், வள்ளலார், திருவாசகம், புலிப்பாணி ஜோதிடம், சர்வார்த்த சிந்தாமணி, நாரத சங்கீதை, கற்க ஜாதகம், பிரகத் சங்கீதை, மூர்த்த தர்ப்பணம், இப்படி ஜாதக சந்திரிகை, வராமிகிரர், நாரதர், ரத்தினமாலை, இந்த நூல்களிலிருந்து கருத்துக்களை கூறப்பட்டுள்ளது, பாடலாக உள்ளது. அதனால் இவ்வளவையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த கீரவன் நடராஜன் என்பவர் ஜாதக அலங்காரம் என்ற நூலில் நமக்கு நிறைய தந்திருக்கார். இதெல்லாம் படித்தோம்னா நமக்கு அரிய கருத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் எங்கே படிக்கிறாங்க? ஏதோ பிரமாதமாக கணக்குகளை சொல்கிறாங்க, சொல்லிட்டு நிறைய நம்மளை தவறான வழியில் தவறாக பலன் சொல்கிறாங்க. நிறைய இன்னும் குரு பயிற்சி ஆகலை, சனி பயிற்சி ஆகலை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு டிவியிலலாம் பலன் போட்டு சொல்லின்னு இருக்காங்க. ஒரு பிரமாதமாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லின்னு இருக்காங்க. தவறான கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க அளவுக்கு நம்ம படிக்கலை. அந்த டிவியில் வர்றவங்களாம் நிறைய மாமேதைகள் படித்தவங்க, நம்ம சும்மா கிராமத்தில் உள்ள ஆளுகள் படிக்காதவங்க. ஆனால் இருந்தவரை ஏதோ நமக்கு தெரிந்ததை நம்ம சொல்கிறோம். அதனால் சுகர் நாடி என்னும் ஜோதிட நூல், சுகர் நாடின்னு ஒரு பழைய நூல் இருக்குது. சோதிட சிகாமணி மூலமும் உரையும், ஆசிரியர் ராமசாமி பிள்ளை. சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி, மனை சாஸ்திர நூல். சாராவளி என்ற ஜோதிட சாரம், பாரசாரர், காலவிதான பத்ததி, ஆசிரியர் பெயர் தெரியல. இந்த காலவிதான பத்ததிங்கிறது இதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகாலில் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பெரிய அருமையான ஒரு நூல். இதில் வந்து பிரமாதமாக ஜாதகம் எப்படி பார்க்கணும், ஜாதகம் எப்படி எழுதணும், பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு பக்கத்தில் நாகரத்துலேயே ஒரு பக்கத்தில் தமிழ்லேயே இருக்குது. தேதியூர் கிருஷ்ணமூர்த்தி கணவாடிகள் வந்து அதை மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க. எல்லாருடையும் இருக்குது குடும்ப நல ஜோதிடம். இதுவுமே அருமையான நூல் தான். குடும்ப நல ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குது. தத்துவ நீதினு ஒன்று இருக்குது, கிருஷ்ணதேவ மகாராஜாவினால் எழுதப்பட்டது. ராஜா எழுதியிருக்காரு தத்துவ நீதி, அதுவும் தஞ்சை சரஸ்வதி மகாலில் வெளியிடப்பட்டதான். ஏட்டில் இருந்து அதுலேயும் சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் இருக்குது. அப்படியா நட்சத்திர சிந்தாமணி, ஆசிரியர் புலிப்பாணி முனிவர். கோள்களின் கோலாட்டம், வாசியோக வள்ளல், மகரிஷி தியானந்த ஜோதி, அனுபவ ஜோதிடம் 10 பாகம், சூடாமணி, சீனிவாசாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். கீழப்பட்டி ஐயங்கார், வெங்கட்ராமையங்கார் சொல்லுவாங்க அவங்க. ஜாதக அலங்காரம், பிரகத் சங்கீதை 2 பாகம், கடலங்குடி சரஸ்வதி அம்மா எழுதியிருக்காங்க. கடலங்குடி பெரிய நடேச சாஸ்திரிகள், பெரிய ஜோதிடர். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய அரிய வாய்ப்புகள் எல்லாம் ஜோதிட நூல்கள் நமக்கு தந்திருக்காங்க. அன்பான நேயர்களை, ஒரு நல்ல ஜோதிட அணுகி நல்ல ஒரு பலன்களை பெற்று நலமுடன் வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், நல்ல முறையில் ஜாதகத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த சும்மா சாதாரணமாக அறவுரையாக எழுதுனவங்கள்டெல்லாம் ஜாதகத்தை கொடுத்து எழுதி பலன்களை தவறாக வச்சுருக்காதீங்க. இன்னும் நிறைய நம்ம வந்து இப்போ பொருத்தம் பார்க்குறதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறது, என்ன பண்ணணும், என்னென்ன பொருத்தம் முக்கியம், என்ன பொருத்தம் தேவையில்லை அப்படிங்கிற பற்றிலாம் அடுத்து தொடர்ந்து பேசுவோம். அன்பான நேயர்களை, நம்ம எல்லோரும் நம்முடைய குழந்தைகளை எல்லாரும் நலமுடன் பல்லாண்டு வாழணும், எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரன் வள்ளல் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலான முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.